வணக்கம் வணக்கம். நான் துபாயில் இருக்கிறேன். இப்போது உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு, அதாவது 11வது மாநாடு இந்த வருஷம் நம்ம கோலாலம்பூரில் நடத்திருக்கிறோம். கோலாலம்பூர் நடத்துவதற்கான முயற்சி பல முறை எடுக்கப்பட்டது, அப்படியே தள்ளி போயிடுச்சு. இப்போ இந்த வருஷம் நம்ம நவம்பர் 15, 16, 17 3 நாட்களில் நடைபெற இருக்கிறது. இது குறித்து 2-3 தடவை கோலாலம்பூரில் போய் வேண்டிய பணிகள் எல்லாம் செய்து வந்திருக்கிறோம். இந்த மாநாட்டிற்கான வரவேற்பு குழு தலைவராக திரு சகாதேவன் அவர்கள், டத்தோ சகாதேவன் அவர்கள், NLFC தேசிய நில நிதி கூட்டுறவு சங்க லிமிடெட் என்கிற நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் அவர்கள் இதற்கு தலைமை ஏற்று அனைவரும் வரவேற்று மாநாட்டை நடத்தி கொடுக்கிறார்கள். இந்த மாநாட்டிற்கு அங்கே இருக்கிற சேம்பர் ஆஃப் காமர்ஸ், 2 சேம்பர் காமர்ஸ் ரொம்ப ஃபேமஸானது. அதில் ஒருத்தர் திரு கண்ணத்தீஸ்வரன் நம்ம மாநாட்டுக்கு ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து ஆதரவளித்து வருவார். உடல்நலம் சரியில்லாததுனால அவர் முன்ன மாதிரி ஆக்டிவாக இல்லைன்னாலும் கூட அவர் இருக்கிறாரு, இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதற்கு இப்போ கோபாலகிருஷ்ணன் பினாங்கை சேர்ந்தவர் தலைமை ஏற்றிருக்கிறார். அவர்களெல்லாம் உடனிருந்து நமக்கு ஒத்துழைக்க இருக்கிறார்கள். அதே போல் சிங்கப்பூரில் சின்ன அவர்கள் சேனல் கொண்டார். அவர் ஒரு சிங்கப்பூர் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்று வைத்திருக்கிறார். அவர் அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். சென்னையில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கம்யூனிட்டின்னு CK அசோக்குமார் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவரும் அதே போல் மாநாட்டிற்கான அனைத்து பணிகளும் செய்வதற்கு காத்திருக்கிறார். இப்படி சென்னையிலும் சிங்கப்பூரிலும் கோலாலம்பூரிலும் இப்படி பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நான் 2-3 நாட்களுக்கு முன்பு சிங்கப்பூர் மொரீஷியஸ் சென்று அங்கே இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், பிரதம அமைச்சரை சந்தித்து மாநாட்டிற்கு வருமானம் அழைத்ததோடு இல்லாமல் மொரீஷியஸ் அரசாங்கத்தின் சார்பில் ஒரு பெரிய குழுவினை அனுப்ப சொல்லியும் கேட்டுள்ளேன். அதோடு இல்லாமல் தமிழ்நாட்டிற்கும் மொரீஷியஸுக்கும் நீண்ட தொடர்பு இருக்கிற காரணத்தினால் சென்னை மொரீஷியஸ் சென்னை விமான சேவை வாரத்திற்கு 2 முறை ஆக்க வேண்டும் என்றும், மொரீஷியஸில் உள்ளவர்கள் சென்னைக்கு மருத்துவம், உயர் படிப்பு, பண்பாடு, கலை என்று அனைத்திற்கும், ஆன்மீகம் என்று வருவதற்கும் போவதற்கும் எளிதாக இருக்கும் வகையிலும், தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் தங்களுடைய பொழுதுபோக்கான காலங்களை கழிப்பதற்கும் மொரீஷியஸிலே போய் வருவதற்கும் வசதியாகவும் 2 விமானங்களை ஏற்பாடு செய்ய சொல்லி கேட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் அவரிடம் பல்வேறு பணிகளை குறித்து விவாதித்ததில் அவர் பல்வேறு விஷயங்களில் கூர்ந்து கேட்டார். தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து அவரை இங்கே இருக்கிற வசதிகளை எல்லாம் பார்க்க சொல்லி கேட்டிருக்கிறோம். வருவதாக இருக்கிறார். இப்பொழுது நான் துபாயில் நம்முடைய மாநாட்டை 2வது மாநாட்டினை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்த திரு சலாவுதீன் அவர்களை இன்று காலையில் சந்தித்தேன். அவர் மாநாட்டிற்கு அனைத்து உதவிகளும் செய்வதாகவும் கூறியுள்ளார். ஆகவே அதனுடைய தொடர்ந்து செல்ல மாநாடை துபாயில் நடத்தி கொடுத்த திரு அபீத் ஜுனைத் அவர்களை சந்தித்தேன். அவரும் மாநாட்டிற்கு பெரிய குழுவுடன் வருவதாக இருக்கிறார். ஆக மாநாடு வெற்றி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும், மாநாட்டிற்கு வர வேண்டும் என்று இந்த வேண்டுகோளினை உங்களுக்கு வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம்.